சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. அடியேன் முதலில் ஒரு திருமந்திர பாடலை முன்னிறுத்தி இந்த பதிவினை ஆரம்பிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேர் அறியாத பெரும் சுடர் ஒன்றதின் வேர் அறியாமை விளம்புகின்றேனே. திருச்சிற்றம்பலம். திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ செக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று என்ன பார்த்தோம் என்றால், இறைவனின் திரு அருளால் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த திரு ஆலவாயில் எழுந்தருளியிருக்கும் சொக்கலிங்க பெருமானின் திருக்கோவிலை வலம் செய்து அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற இறைவன் சந்நிதி முன்பு சென்றார் என்ற வகையில் நாம் பார்த்தோம். என்ன ஆகிறது? திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழாரனுடைய திருமொழி வாயிலாக நாம் அந்த திருப்பாடலை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். கைகளும் தலைமீது ஏற, கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யலாம் பொழிய, வேத முதல்வரை பணிந்து போற்றி, ஐயனே அடியேன் எனை அஞ்செல் என்றருள வல்ல மெய்யனே என்று வீடல் ஆலவாய் விளம்பலுற்றார். திருச்சிற்றம்பலம். இறைவனை வணங்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் கைகள் இரண்டும் சிரமேல் அப்படியே கூப்பிவிட, கண்கள் இரண்டு நின்றும் ஆனந்த வெள்ளம் உடல் முழுதும் பொழியவும், ஆலவாய் அண்ணலை பணிந்து துதித்து, ஐயனே அடியேனையும் அஞ்சேல் என்று அருளவல்ல மெய்யனே என்று அழைத்து, வீடல் ஆலவாய் என்று தொடங்கும் ஒரு அற்புதமான திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் 3ஆம் திருமுறை கௌசிக பண்ணில் அமைந்தது. 52வது திருப்பதிகம். அதை அருளி செய்தார் அந்த சமயத்தில். அதில் என்ன முக்கியமான கருத்துன்னா, உன்னை அன்றி வேறொரு உணர்வும் இல்லேன், எங்கும் நீக்கமர நிறைந்து உயிர்கள் உய்யும் வண்ணம் நீ அருட்கூத்து புரிவதை இடையராது நினைப்பதே நியமமாகும் என்ற கருத்தை அமைத்து பாடி அருளுகின்றார். அந்த சமயத்தில் தென்னவனும் இறைவன் முன்பு பணிந்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். தென்னவன் பணிந்து நின்று திரு ஆலவாயில் மேவும் மன்னனே அமனர்தங்கள் மாயையால் மயங்கியாதும், உன்னை யான் அறிந்திலேனை உரு பிணி தீர்த்து ஆட்கொள்ள இன்னருள் பிள்ளையாரை தந்தனை இறைவ என்றான். என்ன சொல்கிறான் பாண்டிய மன்னன்? அவனும் ஆலவாய் பெருமானை பணிந்து நின்று, திரு ஆலவாயில் மேவும் அரசே, நான் அமனர்களுடைய வஞ்சனைக்கு உட்பட்டு மயங்கி உனது அருட்பெருமையினை ஒரு சிறிதும் அறியாதிருந்தேன். என் நோயினை தீர்த்து ஆட்கொள்ளும்படி அருள் நிறைந்த ஆளுடைய பிள்ளையாரை எனக்கு அளித்து அருளினீர் என்று அற்புதமான முறையில் அங்கு துதிக்கிறார். இந்த அளவில் இந்த திருப்பாடலுடைய கருத்தை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் ஒரு நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம். தெய்வ செக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.